ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான நெத்திலி மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இன்றைக்கி நான் எங்கள் ஆச்சியோட ஸ்டைலில் பண்ண போகிறேன். அதுக்காக நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பால் நெத்திலின்னு சொல்லுவோம்ல, அதுதான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதோட ஹெட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பாருங்கள், இப்படி தான் இருக்கும் அந்த மீன். ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் இந்த ஹெட்டை மட்டும் நம்ம அப்படியே இப்படி எடுத்தோம்னாலே ஈஸியாக வந்துடும். அதிலே இந்த கொஞ்சோண்டி வேஸ்ட்டும் சேர்ந்து வந்துடும். ஸோ இந்த ஹெட் போர்ஷனை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இதில் முள்ளெல்லாம் கூட எதுவுமே இருக்காது. அதில் இருக்கிற அந்த குட்டியோண்டு முள்ளையும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இதில் ஒரு வேஸ்ட் மாதிரி இருக்கும், ஒரு கொழுப்பு மாதிரி, அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இப்படி சைடில் இப்படி ஒரு பாக்கெட் மாதிரி குட்டியாக ஓப்பன் ஆகும். இது வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு இந்த மாதிரி டேப் வாட்டர்லையோ இல்லாட்டி தனியாக ஒரு தண்ணி வச்சோ இப்படி லைட்டாக நம்ம அந்த இதில் முக்கி எடுத்துட்டோம்னாலே உள்ளக்க இருக்கிற அழுக்கு எல்லாமே கிளியர் ஆயிரும். பாருங்க, அவ்வளோதான். ஒரு சூப்பராக நல்லா நீட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பண்ணோம்னா எந்த ஸ்மெல்லும் இருக்காது. இதில் நம்ம முள்ளை எடுக்கணுன்ற அவசியமே இல்லை. அதுக்கப்புறம் இதை கட் பண்ணவும் வேண்டாம். அப்படியே முழுசாவே நம்ம ஃப்ரை பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், இல்லை குழம்புலையும் நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இதே மாதிரி இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஹெட்டை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்குள்ளே இருக்கிற இப்படி நீங்கள் கை வச்சு எடுத்தீங்கனாலே அந்த வேஸ்ட்டும் சேர்ந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். இதை எடுத்துட்டோம்னா மீன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ் ஆயிடும், எந்த ஸ்மெல்லும் இருக்காது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கழுவிட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மீன் எல்லாமே அந்த ஹெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா க்ளீன் ஆயிடுச்சு, ஒரு ஸ்மெல் கூட இல்லை. ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சமைச்சோம்னா இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மீன் கழுவி எடுத்து வச்சாச்சு. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை நான் இந்த ஃபிஷ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். ஸோ இதை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். மீன்வெல் நான் சின்ன வெங்காயமும் ஒரு கைப்பிடி அளவுக்கு தோல் உரித்து வச்சுருக்கேன். ஸோ இதை கட் பண்ணக்கூடாது. இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம இஞ்சி தட்டுறதுக்கான கல் இருக்கும்ல, அந்த இதில் போட்டு இந்த சின்ன வெங்காயத்தை இதில் இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா 1-2 தட்டி எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் எங்கள் ஆச்சி செய்வாங்க. ஸோ அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் தட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப ஃபைனாக இல்லை, ஜஸ்ட்டு 1-2 ரேண்டமாக அந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி தான் வெங்காயத்தை 1-2 தட்டி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த மீன் குழம்பு பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஸோ வெங்காயம் நம்ம உரிக்கிற டைம் மட்டும்தான், உரிச்சிட்டு அதை கட் பண்ண கூட தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாம். நான் புளி ஊற வச்சுருந்தேன்ல, அந்த புளியவும் கரைச்சி எடுத்து வச்சுட்டேன். தண்ணி எதுவும் இன்னும் ஆட் பண்ணலை. ஜஸ்ட்டு அந்த புளியோட எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் நல்லா பிழிஞ்சு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சில்லு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ தண்ணி ஊற்றி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா எவ்வளோ தூரத்துக்கு மையாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக அரைச்சாச்சு, நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த புளி பேஸ்ட்டில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு எந்த அளவுக்கு பண்ண போகிறோமோ அந்த அளவுக்கு. ஸோ நான் இப்போ இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்து சப்போஸ் புளிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா கூட நம்ம கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னா, நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாய் தூள் இருக்கும்ல, அதுலேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு குவான்டிட்டி செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இது மட்டும்தான் சேர்க்க போகிறோம், இதில் வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்கோம்ல சின்ன வெங்காயம், அதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கரண்டி போட்டுலாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம கையால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா இந்த வெங்காயத்தோட ஜூஸு எல்லாமே இறங்கி நல்லா இந்த குழம்புல மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி கைட்டே நல்லா பிசைஞ்சு விடுங்க. இதில் நம்ம தக்காளி எதுவுமே சேர்க்கலை. ஸோ புளி தான் நீங்கள் கரெக்டான அளவுக்கு சேர்த்துக்கணும். அப்போனா தான் புளிப்பு கரெக்டாக இருக்கும். நம்ம மற்ற மீன் குழம்புலலாம் மாங்காய் சேர்ப்போம், தக்காளி சேர்ப்போம். ஸோ புளி கம்மியாக இருந்தால் கூட மற்ற இது பேலன்ஸ் பண்ணிடும். ஸோ இது புளி மட்டும் நம்ம கரெக்டான அளவில் போட்டுட்டு இந்த நம்ம வீட்டு மிளகாய் தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் அதை சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ அதுக்கடுத்து நம்ம குழம்பு கூட்டி வச்சிடலாம். இப்போ இதிலே குழம்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நான் உப்பும் சேர்த்துக்கிறேன்.
சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. ஸோ தேவைப்பட்டால் நம்ம அப்புறமாவும் சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா வற்றி வரும். ஸோ நம்ம இப்போ நிறைய ஆட் பண்ணிட்டோம்னா அப்போ ஓவராக உப்பாக தெரியும். இப்போதைக்கு இதுவே போதும். நான் அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல கரைச்சி அந்த இதில் சேர்த்துக்கலாம். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேமை கொஞ்சம் மீடியமில் வைங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து கொஞ்சம் நல்லா திக்காகி வரும். அந்த டைமில் நம்ம வந்து மீன் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இதோட ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா நல்லா குழம்பு வற்றி வரும்ல, அந்த ஸ்டேஜில் நெத்திலி மீன் சேர்த்துக்கலாம். நெத்திலி மீன் பொதுவாகவே குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ நெத்திலி மீன் வந்து ரொம்ப சீக்கிரமாகவும் வெந்துடும். ஸோ நம்ம நல்லா இந்த குழம்பு கொதிச்சு நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நம்ம போட்டு ஆட் பண்ணதை விடையும் நல்லா கொதித்து திக்காகி கொஞ்சம் வற்றி இருக்குது. ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கலாம். ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிவிட்டு அது வேகிற வரைக்கும் வேறு இன்னொரு 10 நிமிஷத்துக்கு மேலே கொதிக்க வைப்போம். ஸோ அந்த டைமில் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காயிடும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் இப்படி மீன் எடுத்து ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம். மீன் ஆட் பண்ணுறப்போ ஃப்ளேம் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. அப்படி சிம்மில் வச்சிங்கன்னா தான் குழம்பும் நல்லா கொதிக்கும். அதே டைமில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸோ நம்ம ஹையில் வச்சிட்டோன்னா குழம்பு டக்குன்னு வற்றிடும். அப்புறம் அந்த மசால் வாடை அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ மீன் ஆட் பண்ணிட்டேன். மீன் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப கிளறக்கூடாது. ஜஸ்ட்டு லைட்டாக இப்படி சைடில் இருந்து அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி மட்டும் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நல்லா நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்து குழம்பும் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வரணும். ஸோ அது வரைக்கும் வச்சுட்டு நம்ம ஃபைனலாக பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். அது மாதிரி நல்லா திக்காகவும் ஆயிருக்குது. எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக மீன் குழம்பு வச்சு சாப்பிட்ணுன்னு ஆசைன்றதுனால இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும்னு வச்சிட்ருக்கேன். ஆனால் இந்த கன்சிஸ்டன்சியே கரெக்டாக இருக்கும் நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குதுல. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக மீன் குழம்பு இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நம்ம எந்த மசாலாவும் ஆட் பண்ணல. நம்ம வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும்தான். ஸோ அரைக்கணும் அப்படி இப்படின்னு எந்த வேலையும் இல்லை. தேங்காய் அரைக்கிறதும் அந்த வெங்காயம் தட்டுறதும் மட்டும்தான். பட் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த பால் நெத்திலியில் கிடைச்சாலும் இந்த மாதிரி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை எந்த மீன் கிடைச்சாலும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா.